ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ஸ் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கின் கேர் பைத்தியவங்க. சரியா? நான் நிறையா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுவேன். சிலது சேரும், சிலது சேராமல் போகும். ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஓகேவா? நிறையா என்ன சொல்கிறது, நிறைய டைனி பம்ஸ்லாம் வந்திருக்கு எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சேராமல் போய். ஸோ நான் ஸ்கின் கேரை பொறுத்தளவு என்னென்னா, ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் முதல்ல. இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போது ஒரு 2 இயர்ஸாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு எது செட் ஆகும், செட் ஆகலை, எந்தெந்த ப்ராடக்டில் எது எது இருக்குது, எது எனக்கு சேருது அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு 4-5 ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். வந்து மாய்ஸ்சரைசர் தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் என்னோடய ஸ்கின் டைப் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஸ்கின் டைப் வந்து சென்சிட்டிவ் ப்ளஸ் நார்மல் ஸ்கின். ஓகேவா? ட்ரை ஸ்கின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஆயிலி ஸ்கின்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நார்மல் ஸ்கின்னுங்கிறது வேறு, காம்பினேஷன் ஸ்கின்னுங்கிறது வேறு. காம்பினேஷன் ஸ்கின்னுனா டீ ஜோனில் மட்டும் ஆயிலியாக இருக்கும். எனக்கு வந்து ஆயிலியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. எனக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் 100 hours மாய்ஸ்சரைசர் இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து 72 hours மாய்ஸ்சரைசர்னு இருக்கும் இதே வேரியண்ட்டில். அது வாங்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது என்னன்னா க்ரீம் பேஸில் இருக்கும், இது வந்து வாட்டர் பேஸில் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? வாட்டர் மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? தண்ணி மாதிரி இருக்கும். இது நம்ம ஸ்கின்ல போட்ட உடனே அப்சர்வ் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? டக்குன்னு உள்ளே போயிடும். அது வந்து கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஹைட்ரேஷன் வந்து 100 hours கொடுத்துருந்தாங்க, அதில் 72 hours கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னமோ தோணுது இதை விட அதுதான் கொஞ்சம் ஹைட்ரேஷன் நிறையா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப வாங்குவேன் கிளினிக்லேயே. அப்போ வந்து நான் அதுதான் வாங்குவேன். 72 hours மாய்ஸ்சரைசர்னு இதில் அந்த வேரியண்ட் தான் நான் வாங்குவேன். கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 months யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டப்பா இருந்தது, இதில் அந்த 72 hours சொல்லியிருந்தேன்ல, அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 months யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த ஒரு டப்பா வந்து டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 months வரும். இப்போ 1 month யூஸ் பண்ணுறேன் நான். இந்த மாய்ஸ்சரைசர் இல்லாமல் ஆல்டர்னேட்டாக இன்னொரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இது 1 month தாங்கியிருக்கு இவ்வளோ யூஸ் பண்ணி. இல்லைன்னா இது கரெக்டாக இந்த டப்பா வந்து எனக்கு 2 months வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு கிரேட் மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு வந்து எனக்கு அமௌண்ட் இருக்குது, நான் கொஞ்சம் பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நிறைய ப்ராடக்ட் வாங்கி என்னை பொறுத்தளவு என்னென்னா, இப்போ 1000 ரூபான்னு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு 500 ரூபா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு 600 ரூபா வாங்குறீங்க. சப்போஸ் உங்களுக்கு சேராமல் போச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாமல், இப்போ இது வந்து சில டைம் நைக்காலெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க, 400 rupees கம்மி பண்ணுவாங்க. இப்போ 3000 சம்திங்னா நமக்கு 400னா ஒரு 2700 இல்லை, இது நான் வந்து 2800க்கோ என்னமோ வாங்கினேன் ஒரு டைம். ஒரு 300-400 கம்மி பண்ணி நான் இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைக்காவில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு 400 rupees கம்மி பண்ணி தருவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் 3000 மேலே அந்த ப்ராடக்ட் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 400 கம்மி பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எங்கள் அண்ணா ஃபோனில் ஆர்டர் பண்ணிப்பேன். இப்போ வந்து எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எங்கள் அம்மா ஃபோனில், என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில், என் தங்கச்சி ஃபோனில், என் சித்தி ஃபோனில் அப்படின்னு நான் மாற்றி ஆர்டர் பண்ணிப்பேன். அப்போ வந்து எனக்கு 400 rupees கம்மியாகும். அது பெரிய விஷயம். என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எப்பயுமே ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனே ரொம்ப மினிமங்கிறது. இது வந்து என்னென்னா, ட்ரை டு நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின். ஓகேவா? அதுக்கு தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாய்ஸ்சரைசரை. பட் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் வைங்க, ரொம்ப திக்காக இருக்கும். தெரியுதா நான் இப்போ எவ்வளோ தீர்த்துருக்கேங்கிறது? நான் அப்பப்போ இது யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய ஸ்கின் எப்போல்லாம் ரொம்ப ட்ரையாக எனக்கு ஃபீல் ஆகுதோ அப்போ வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். ஓகேவா? இப்போ வந்து வின்டர்லலாம் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஹைட்ரேஷன் தேவைப்படுமா. ஸோ அப்போ வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் தான். செட்டஃபில்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி எந்த மாய்ஸ்சரைசர் வேணும்னாலும் வாங்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப டெர்மட்டாலஜி ரெக்கமெண்டட் பண்ணுற மாய்ஸ்சரைசராக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிராம் வருதுன்னா உங்களுக்கு 250 grams வருது. இது ஒரு டப்பா வாங்கினா ஆல்மோஸ்ட் ஒரு 8 months யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1300 rupees வருது. ஓகேவா? பட் இது ஒர்த்து தான். நான் ஏதோ ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 300-200 கம்மி பண்ணி நான் இந்த டப்பா வாங்கினேன். ஸோ இது வந்து எப்போல்லாம் என் ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகுதோ அப்போ மட்டும் நான் இந்த மாய்ஸ்சரைசர் போடுவேன்.
மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் வருது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணணும், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், இந்த காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த எமலின் மாய்ஸ்சரைசர் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கி டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இது வந்து சேருச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நல்லாவே சேர்ந்துச்சு. எனக்கு வந்து சிலதாங்க சேரும், சில ப்ராடக்ட்லாம் எனக்கு சேரும். நெக்ஸ்ட்டு வந்து டாட் அண்ட் கீழே செரமைட் அண்ட் ஹைலரானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். ஓகேவா, இந்த மாய்ஸ்சரைசர் தான் இப்போ இது வந்து வாங்கி ஒரு 1 மந்த் இருக்கும். நிறைய வீடியோ பார்த்து தான் நான் வாங்கினேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி வரும். ஓகேவா, அதை பார்த்து தான் வாங்கினேன். பட் வந்து இது எனக்கு சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். ஆனால் எனக்கு வந்து சேர்ந்துச்சானா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பயம், எனக்கு வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டு சேராமல் போயிடுமோங்கிற ஒரு பயமும் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினதுனால எப்போயுமே இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ எனக்கு என்னென்னா இந்த மாய்ஸ்சரைசர் 4 டைம் யூஸ் பண்ணால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு எப்பயுமே இந்த வெடிச்சு கொட்டிடும்னு சொல்லுவாங்கள்ல ஃபேஸ் எல்லாம், இந்த டைனி பம்ஸாக அப்படி குட்டி குட்டி பம்ஸாக வரும், அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அலர்ஜி வரும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு எனக்கு எந்த அலர்ஜியும் வரல. ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சொல்லி நான் எடுத்து ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எத்தனை வீடியோ பார்த்துருப்பேன், ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேங்க. தயவுசெய்து இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.